على هذه الرحلة إلى دبي. يرحب بك بعد أميريت سكايويز. أفرادكم عن رحلتنا اليوم يأتون من 13 دولة ويتحدثون 12 لغة. رجاء عدم التردد في Friends, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வைல்ட் ரோபோட்ஸ் மூவி பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டு Yes, ma'am. Actually, Dubai land item was safer. All good. Great. So first of all, we are going for lunch. So after lunch, we are going for hotel. Guys, பாருங்க பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. வாவ், எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹாய் கைஸ், ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு வந்திருக்கோங்க. ஸோ பாருங்கள் பேக்ரவுண்டில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தாங்க துபாய் எப்படி இருக்குது, வேறு லெவலுங்க. ఆడియో కాల్ కనెక్ట్ బ్యాలెన్స్ రాలేదు. మెసేజ్ చేయటం, ఆడియో మెసేజ్ ఇప్పుడే దిగినాము, బస్ ఎక్కినాము, పోతున్నాం. கைஸ் பார்த்தீங்கன்னா தூரத்தில் புர்ஜ் கலிஃபா வந்து தெரியுது. ஸோ டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்ரிப் போகிறோம். ஸோ கைஸ், ஸோ செக்இன் வந்தாச்சு. டீம் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதாங்க ஹோட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோடய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3423. ஸோ ரிசப்ஷன் இதுதான். ஸோ 34th ஃப்ளோர் நான் போகிறேங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிரீஷ், வெஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் டே, அதாவது க்ரூஸ் ட்ரிப்பில் இப்போ இருக்கிறது 2 செஷன் ஹோட்டல்ஸில் வந்து தான் இது லாபி, அதாவது ஃப்ரண்ட் ரூமோட முன்னாடி இதை தான் நான் வந்து இப்போ ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ரூம் வியூ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிங் ரூம். ஸோ சிட்டிங் ரூமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் டேபிள் இருக்குங்க. ஸோ இங்கே டீ காஃபி குடிக்கிறதுனா, ஸோ இப்போ நான் மார்னிங் டைம் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ ஹோட்டலுக்கு வெளி வியூ, அதாவது சிட்டியோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். குயிக் ரிவ்யூ தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து நம்ம வேணாலும் சமைச்சிக்கலாம்.
ஸோ ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குது, மைக்ரோவேவ், ஸோ கிச்சனுக்கு தேவையான என்ன நம்ம குக் பண்ணலாமோ ஸோ அது இங்கே நம்ம பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு சிட்டிங் வியூ இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு பாத்ரூம் அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. இங்கே நம்ம லீடர்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு ரூமு அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். ஸோ பாத்ரூமில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டப்பு வந்து நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேங்க குளிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே ஹாட்டாக வந்து ஏன்னா காலையிலே கோல்டாக இருக்கனால ஹாட்டாக டப்பு வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். தென் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்குன்னு தனி இது அண்ட் டெலிஃபோன் இது இருக்குது, ஹேண்ட் டவல் இருக்குது. ஓகே. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமு. ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே அண்ட் சதீஷ் பிரதர் இருக்கார் நம்ம டீம் லீடர், எனக்கு சரம் பிரதர் டீம். குட் மார்னிங். அண்ட் காலையில் மார்னிங் வியூ பார்த்துட்டே இருக்காரு. பேசுங்க பிரதர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சதீஷ், யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ஆஃப் எஸ்டி. என்ன மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னை பார்க்குறதோட இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ் இன் துபாய். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன், நமக்கு ஒரு ஸ்டே, ஒரு நாள் லைஃப்ல எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு உற்சாகம் வரக்கூடிய இடம் துபாய் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்தளவுக்கு கம்மியான நாளில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி நம்ம நாடு ரொம்ப காலமாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறோம், நம்மளாலேயும் முடியும். ஸோ நாம் ஹோப்ஃபுல்லி கரெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலேயும் முடியும். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எந்த அளவுக்கு வந்து ரூம் வந்து லக்ஸரியாக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ 2 பேருக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி, அந்த பக்கம் 2 பேர் அண்ட் தனியாகவே இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஏசி ஃபீல்டு தான், ஒரு லக்ஸரியான ஒரு ரூம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்ம வந்து சரியான ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்குங்க. எங்கே போனாலுமே லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்க முடியுதுன்றது நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். நீங்களும் வந்து ஒவ்வொரு ட்ரிப்புமே வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் டைரக்டர் அண்ட் அபோவ் தான். ஸோ சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணுறதுக்காகனா ஒரு வழியை வந்து தேடுங்க. எப்படி பண்ணணும் என்ன, ஏன்னா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நெட்வொர்க் பற்றி வந்து தவறாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நாம் புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த மாதிரியான ஒரு இடத்துல முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க ஷார்ட் டைம் பீரியடில். ஸோ இப்போ என்னால் வந்து ஒரு 4 இயர்ஸில் வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஆவரேஜாக ஒரு 3 லட்சம் நான் சம்பாதிக்கிறேன்னா இந்த பிஸ்னஸோட கோரை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய உமன்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து நல்ல இன்கம், அவங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறி இருக்குது. வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வீட்டிலேருந்தே அவங்க ஒர்க் பண்ணி பெரிய ஒரு சாதனையை வந்து சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சரியாக எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலே முடியும். அண்ட் இதுக்கப்புறமா வந்து ரெஸ்டாரண்ட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் வெளியே டூர் இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு சாதாரண ஒரு பர்சன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்புக்கெல்லாம் போக முடியும்னா ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட லீடர்ஸோட கைடன்ஸ் எடுத்துக்கங்க. எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க, அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணாலே போதும். இங்கே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியுன்றது நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் விஷ் யூ ஆல். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாபி.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி இருக்குது. ஆல் கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஷோகேஸ் ஐட்டம்ஸ். இங்கே பியூட்டியோட ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஹால் வந்து இருக்குது, பெரிய பெரிய ஹாலு, சிட்டிங் ரூமு. ஸோ ஒவ்வொன்றுமே இருக்குங்க இங்கே. ஸ்பா அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு அண்ட் ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட்டு, 3 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஹால் இருக்குது. எல்லாமே வெஸ்டேஜ் ஜென்ஸ் தான் உள்ளே இருக்காங்க. டர்க்கிஷ் காஷவா, எல் காசபாவா, ஓகே. ஸோ இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டு தான் போயிட்டுருக்கேங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ளோருமே வந்து கிட்டத்தட்ட 41 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 41 ஃப்ளோர்லேயுமே நம்ம வெஸ்டேஜன்ஸ் தான் ஆக்குபைடு அதிகமாக இருக்காங்க. அண்ட் இது வந்து சென்ட்ரலில் ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. ஸோ பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தலைவர் பாருங்கள், தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், எல்லாமே லக்ஸரியஸ் தான். இந்த பாய் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதெல்லாம் பார்க்கிங் ஸ்லாட்டு. இது அவுட் சைடு ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். அண்ணா இதுதான் நம்ம ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல். டூ செஷன் ஹோட்டல். அந்த ஃப்ளாக் இருக்கு இல்லைங்களா, பேக் சைடில் தான் புர்ஜ் கலிஃபா இருக்குது. இங்கே எல்லா பில்டிங்குமே ரொம்ப டாலாக தான் இருக்குங்க. Good morning. ஸோ எல்லாருமே வெஸ்டேஜன்ஸ் தாங்க. வாங்க வாங்க, என்ன அங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா சிஸ்டர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க. அண்ட் அடுத்தது நம்மளோட காவிய தலைவி அதிரடி ஆக்ஷன் மீனா சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்காங்க. பாருங்கள் என்னென்ன எடுத்துருக்காங்கன்னு. இங்கே வந்து இட்லி தோசையும் தான் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். அரேபியன் டேட்ஸ் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ரவுண்டு போகணும் சார்.
ஸோ என்ன இருந்தாலும் நம்ம இந்தியன் ஃபஸ்ட்டு கல்ச்சரை முடிச்சுட்டு தான் அடுத்தது பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள் வெளியே வியூ எப்படி இருக்குன்னு. 7 ஸ்டார் ஹோட்டல் நேம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது, உள்ளெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வெஸ்ட் ஏஷியன்ஸ் குவிஞ்சிருக்காங்க. பட் அவங்களெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா, ஃப்ரீயாக இருந்து இங்கே வந்து ஒரு வியூவோட உட்காந்து சாப்பிட்றோம். பாருங்கள் மார்னிங் வித் பிரேக்ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்களும் வாங்க. இந்த மாதிரி பாருங்கள் ஒரு யங் ஜெனரேஷனில் வந்து ஒரு ஃபாரின் துபாய் ட்ரிப்பில் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா. ஓகே எனிவே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய விஷயங்கள் காட்டுறேன். எங்கேயும் வெஸ்டேஜ், எல்லாருமே இது வீடியோங்க, நாட் ஃபோட்டோ. ஏங்க அவர் மறைப்ப கார்த்திகன் பிரதர் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். புர்ஜ் கலிஃபா வேறு போயிட்டு வந்துட்டார், விட்டுட்டு போயிட்டு வந்துட்டாருங்க. சரிங்களா, ஓடி ஓடி அவர் தான் சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனியில், அதாவது எங்களோட ரூமோட பால்கனி வியூ. கார்த்திகேயன் இருக்கார் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம் பாருங்கள் வியூ எப்படி இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்கள், வேற லெவல். ஓகே, ஸோ இந்த பக்கம் கிளாஸ். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இதுதாங்க துபாய் தான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான பிளேஸ் எல்லாம். ஸோ எல்லாமே லக்ஸரி கார்ஸ் தாங்க. அண்டு நம்ம புர்ஜ் கலிஃபாவோட பேக் சைடில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஃப்ரண்ட் ஏரியா, ஃப்ரண்ட்லேயே நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ நான் ஷோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்ஸு, 2 செஷன் ஹோட்டல். ஸோ பேங்கட் அண்ட் கான்ஃபரன்ஸ். இன்னும் அடுத்தது இன்றைக்கி வந்து டூர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி டூர் முடிச்சுட்டு நம்ம வந்து க்ரூஸில் போய் ஏற போகிறோங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் போகிறேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்ததில் நான் ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் துபாயில் இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வெஸ்டேஜ் மூலிமா வந்த ட்ரிப்பு தான் இது, வேறு லெவல். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது. வெஸ்டேஜ்னால் மட்டும்தான் என்னால் இவ்வளோ ட்ரிப்பெல்லாம் போக முடிஞ்சது. ஸோ பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஈச்சர், அதாவது ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க, ஆக்டிவ் இன்கமில் இருக்கக்கூடியவங்க, அவங்கனால ஒரு டூரிஸ்ட்டாக வர முடியும் போது எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்புகள் தெரியும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எத்தனை ரோடு இருக்குது பாருங்கள், எத்தனை வழி சாலை அப்படின்றது.
நமக்கு பார்க்கும்போது சின்ன சின்ன கார் இந்த கேம்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து வேறு லெவல் வியூஸ் அண்ட் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்க. ஸோ பில்டிங்ஸ் எல்லாமே புர்ஜ் கலிஃபா, ஸோ கீழெல்லாம் ஒவ்வொரு கார்டன்ஸ் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பக்கம் 7 ஸ்டார் அந்த பீச் ஓரத்தில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகான இது. நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். அண்ட் கீழே பாருங்கள் எல்லாமே லக்ஸரி கார்ஸ் தான், ஆல்மோஸ்ட் எல்லாமே லக்ஸரி கார் தான். அண்ட் அழகாக அந்த ரெட் பிங்க் கலரில் கார்டன் மாதிரி ஒன்று எல்லா இடத்துலையுமே அட்ராக்டிவாக கரெக்டாக அந்த லைனாக அழகாக வந்து ரொம்ப வடிவமைச்சிருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எக்ஸலண்ட்டான ஒரு வியூ தாங்க. எங்களோட ரூமோட வியூ தான் இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அடுத்த டைம் கண்டிப்பாக வர முடியும். கண்டிப்பாக வாங்க. வெஸ்டேஜ்க்கு ட்ராவல் ஃபண்ட் அப்படின்றது சில்வர் டைரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள், முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் முடியுங்க. ஓகேங்களா? ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம வந்து ஆக்டிவ் லீடர்ஸ் கூட நம்ம சேர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும், பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம். அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரூமோட வியூ தான் இது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பக்கத்தில் பீச் இருக்கா, அது பக்கத்தில் ஆல் சம்திங் ஏதோ கலிஃபாவோ என்னமோ இந்த ஹோட்டல், இதுவும் வந்து 5 ஸ்டார். அண்ட் அகெயின் அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஸோ ரோடு வந்து கீழே காசெல்லாம் போகுது இல்லையா பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளேஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ 2 ரூம் இருக்குங்க 2 சைடில். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இது. நமக்கு வந்து பர்சனலாக குக் பண்ணுறதுனாலும் குக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாபி, நம்ம ஃப்ரண்ட்டு இது தான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே ஒரு டிவி இருக்குது. அண்ட் லாபி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஏதாவது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஏரியா. சதீஷ் பிரதர் போகிறார் இல்லையா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிட் அவுட் இருக்குது. இது வேறு லெவலில் இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பில்டிங் வந்து 34th ஃப்ளோர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த காரோட சவுண்டு தான் அப்படி கேட்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். என்னோடய வாய்ஸே கொஞ்சம் தெளிவாக கேட்காமல் இருக்கலாம். இந்த பில்டிங் பாருங்கள், கண்ணாடி மாதிரி அழகாக. ஸோ அண்ட் புர்ஜ் கலிஃபா அந்த பக்கம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் ரைட் சைடு. புர்ஜ் கலிஃபா இந்த பக்கம் இருக்குது. நம்மளோட ரூம்ஸ் இந்த பக்கமும் இருக்குது. இங்கே இப்போ புர்ஜ் கலிஃபான்னு கேட்காதீங்க, ஸோ இங்கே இருக்குது. ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ண கிட்டத்தட்ட ரொம்ப லாங்கில் இருக்குது. 30 கிலோமீட்டர் ஐ திங்க் ஸோ. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தா தெரியும், கண்ணாடி நல்லா கொஞ்சம் கிரைன்ஸ் இருக்கலாம். கைஸ், ஸோ லெஃப்டில் இருக்கோம். இது வந்து எத்தனை ஃப்ளோருக்கு நம்ம போனது? 43 44. ஸோ நாங்கள் போனது 44. அண்ட் இப்போ நம்ம கீழே செக் அவுட் ஆகி போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செக் அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ட்ரிப், அதாவது இன்றைக்கி சிட்டி டூர் இருக்குது. சிட்டி டூர் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் டூர். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லக்ஸரியான ஒரு ஹோட்டல். ஒவ்வொரு ஃப்ளோரும் பாருங்கள் டிஃப்ரெண்ட். That is called jalabia. That is also just like kandura, a long loose fit garment, but it is called jalabia. You will find that kinds of clothes in different kinds of markets over there. Okay? It's just like suit, but it is like kandura. It's a long loose fit garment. They just used to wear in their events and between their family members. That is a traditional dress for women. Okay. कैफेटेरिया में बाहर वाले
உங்களை வந்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எப்படி அவங்க பின்னாடியே வந்தாங்க அந்த மாதிரி தான் போய். ஸோ guys, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்? லெட்ஸ் see. Resort world அப்படிதான். Yes. Wow, 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 wow. Red color, wow. Purple color. Wow, wow, wow. நம்ம எங்கே போகிறோம்? Almost. Yes. நம்ம பஸ் இது குட்டி பாட்டு. Resort World 1. ப்ரோ லைனா பாருங்க போறதுக்குள்ளே 2 ஓகே ப்ரோ. அவனோட நெட்டு வந்து இங்கே அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல, டவுன்லோட் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்,
நம்மளோட க்ரூஸ் ரிசார்ட் ஒன் வந்து ஷிப்போட மேலே டெக்கு தான் இது. டாப் வியூ பூல் இங்கே இருக்குது பாருங்கள். அண்டு ஸோ ஒரு டைட்டானிக் ஃபீல் இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. அண்டு இங்கே எல்லாமே வெஸ்ட் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ நம்மளோட டாப் லீடர் வந்து சரண் பிரதர் இருக்கார் பாருங்கள். இங்கே எல்லாமே குக்கா ட்ரிங்க்ஸு எல்லா வசதியும் இருக்குது. அண்ட் இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய், ஓகேங்களா. ஸோ துபாய் டு கத்தார் போகிறோம். ஸோ அதோட வியூ தான். ஸோ இங்கேருந்து கத்தார் போகிறோம். ஸோ மேலே பாருங்கள் இந்த டோம் எல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து தோஹா, அதாவது கத்தார்லேருந்து துபாய்க்கு வந்து கிளம்புறோம் நைட்டு. நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது டெக்கில் இருக்கேன். ஸோ மேலே வந்து 12th டெக்கு டாப்பில் வந்து டிஜே நடக்கும் போது டிஜே வித் டின்னர். அண்ட் ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேருந்து துபாய்க்கு கிளம்பிடுவோம். ஸோ வாழ்க்கையில் ஒரு அதாவது நிலப்பரப்பை விட நீர்ப்பரப்பு வந்து அதிகம் இல்லைங்களா. உலகம் வந்து எப்படி இருக்குன்றது மெசேஜ் மூலமா ப்ரூவ் பண்ண முடியுது. தேங்க்யூ. என்னென்ன இருக்குது பிரதர்? மட்டன். ஓகே. ஓகே, வீடியோ தேங்க்யூ. எப்படி இருக்கு பிரதர்? ஹாப்பியா? ஓகே, நான் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பில் இருக்கக்கூடிய டெக்கில் மெயினாக வந்து ஃபுட்டு இப்போ டின்னருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ டின்னரில் வந்துட்டு பாருங்கள் எந்தளவுக்கு வந்து கிராண்டாக இருக்குது. ஹேண்ட் வாஷ் இங்கே வந்து ஷோ பண்ணுறோம் ஒன்றா. பழங்களா ஃபஸ்ட் எடுத்தோன்னே பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், கேக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. சாக்லேட் ஃபட்ஜ் கேக், ராஸ்பெரி பேன் கேக், சாரி பேன் கோட்டா, பன்னா கோட்டாவா. இந்த பக்கம் பிரெட்ஸ், ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் சலாட்ஸ் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே எஸ்டேஜன்ஸ் தாங்க. எல்லாமே சலாட்ஸ் டைப் தான் நினைக்கிறேன். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பப்பட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஆனியன்ஸா? இது ஆனியன் தாங்க. இது கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பக்கம் பார் கவுண்டர் அண்ட் அகெயின் ஸ்வீட்ஸ். ஸோ வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்தியன் வெஜிடேரியன்ஸ். ஜெயின் எல்லாமே
ஜெயின் ஃபுட் இருக்குது. அகைன் சலாட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. சலாட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ரோல்ஸ் அகைன் இதெல்லாம் லிஃப்ட்டுங்க. டெக்கோட ஓகே அப்படியே சுற்றி வந்தாச்சு இல்லைங்களா. ஸோ இனிமேல் வந்து டின்னர் தான். ஸோ டின்னர் போய் சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெரிய கிராண்டாக என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்லாங்க. ஓகேங்களா. அண்ட் வெளியே வந்து பார் இருக்குது, பார் கவுண்டர் இருக்குது. அண்ட் லைவ் ஃபுட் கவுண்டரும் போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கடல் மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடல் மாதிரி இருந்தாலும் கடல் மாதிரி ஃபுட்டும் இருக்குது. ஸோ வேறு லெவலுங்க. தேங்க்யூ ஸோ மச். போலாமா முன்னாடி? This is a breakfast. क्या डर चल रहा है? कल रात तक दिन में कितना मिस कर रहा है. இந்தியன்லாம் அங்கே இருக்குங்க. ஓகே. ஐலாண்ட் ஓகே ஐலாண்ட் கடலுக்கு நடுவுல இருக்க ஐலாண்ட். क्या हुआ सर? चलो 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 भाई चलो ना, आगे है सबको एक साथ लेके चलना है. प्रदीप सर कहाँ खींचोगे आप फोटो?
ओ भाई चार नंबर वाले में चल रही Okay, nice. Anyone see a circle in the middle of the sea, the white color? Yes or not? Very good. So this circle is a logo of the FIFA World Cup, okay? And this logo change shape when we are going to move in the cornice. I'll show you later, okay? So this is, look this camel. These camels are Emirati Tikar camel. Are for the government place, all for the Emir, Sheikh Tamim, all for the Emir, all camel for the Emir. Countries at the same time, Qatar, India and England, from the stem, okay? Okay, so ladies and gentlemen, look at this beautiful skyscraper on my left hand side. Okay, look here. So we have different buildings, all completely different shapes. Just all financial districts, all business. Later on when we go down, on my left hand side, coming, you can see this one, Tornado Tower. You can see this one, Burj of Doha. Look and see on my left hand side. This is one of the best building here. Look at this, very tall with Masharabi on the top. Amazing. This all business center here, all from Qatar and from the international companies. And on my right hand side, in a few minutes, you can see the Sheraton. Look now there, the Sheraton, the flat pyramid. Look, the flat pyramid here, the walls on my right hand side, okay? Look this. This is was the first building in 1980s, first building. And on my left hand side, the flat one beige, on my left hand side, this and watch exhibition here. On my left hand side, Indoor Exhibition Convention Center, the beige maroon flat building. Very nice jewelry inside in that building. Hoo, hoo, hoo. Very nice. Okay, now we continue and we are in a center of the financial, in a center of the heart of Doha. So here, in a few minutes, you find the first mall, first one in Doha. Now, in a few seconds, I try to show you on my left hand side. In a meanwhile, you see all these beautiful skyscrapers. Now, second. So now
Ocho Arabia. Ocho Arabia. Okay, so ladies and gentlemen, so see how is big this pearl. And actually at the end on my right hand side you can see Kanak Cartier. You see they look like the colored palace there, colored building there. So this very nice area, you can choose where you want to live. Of course, this is a high class level area, but it's very, very interesting if you think about it. Okay, now we leave this pearl for going to the new city, the Lucé. Stop பண்ணிட்டு Room has a swimming pool. Please assert any room that is swimming pool. And this one on my left hand side, this is the Katara Cultural Village. We are going to see from outside a blue mosque. We are going to see by walking the amphitheater, and we stay here for a while, okay? So. Yeah, better. All right, okay. So. In a few seconds, we are going to reach the. Destination. கைஸ் மார்னிங் சன்ரைஸ் வந்து நம்ம ஷிப்பில் வந்து பார்க்குறோம். பாருங்கள் சூரியனோட எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கடல். இதுதான் நம்மளோட ரூம்ஸோட அவுட் சைடு சிட் அவுட்டு. ஸோ உள்ளே தூங்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து வெளியே நான் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து கத்தார் போயிட்டுருக்கேங்க. கத்தார் வந்து எதுவும் தெரியல. ஆஸ் ஆஃப் நவ் மத்தியானம் தான் ரீச் ஆகும். ஸோ ஒரு 12 o'clock அங்கே வந்து ரீச் ஆகும். ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் அகெயின் துபாய் வருவாங்க. ஓகே, ஸோ இன்னும் நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மேலே போய் நான் வந்து ஆஃப்டர் பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே ஒன் பை ஒன் வந்து நான் ஷோ பண்ணுறேன்.
Excuse me, for how many persons? 7. I'm already booking. அப்படியே சொல்லுங்க ஹேண்ட் வாஷ் பண்ணா அப்படி வாங்க ಒಂದಗಂಟೆ ಒಳಗೆ ಊಟ ಮಾಡ್ಕೋಬೇಕು Sir, Vestige lunch. We have to remain all together, okay? So you have to follow me, please. Be patient with me, stay all together because you know more than me, you are 1,000 persons going all together in the same place. So you have to follow me. I'm tall, I'm red, you can see easily, okay? Very good, thank you so much. So, first of all, give me 1 second that I have to apply on my WhatsApp group how many we are, and then I introduce you the city order, okay? Give me 2 minutes. System follow பண்றாங்க. என்ன பீச் bro இது? பீச்.
அமெரிக்கன் க்ரூஸ் மாதிரி இருக்கு. ஓ நம்ம வந்து குரூஸோட ஓனர் வந்து மலேசியாங்க. ஸ்டாஃப் இந்தியாவிலேயே 3 மாதம் வருங்களா உங்களுக்கு? Very good, ladies and gentlemen. So, okay, what do we have in our right hand side? So, in our right hand side, we have a beautiful picture for West Bay, the financial district. Okay, this is amazing picture with all the skyscrapers. And now I heard you make a joke. When I arrived here in 2006, only one building was there. Can you guess? Which one? No. 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 Okay, look in the center. You look in the center, at the center, you see the flat pyramid. इधर से आधा घंटा इसमें बीत जाता है। ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. நம்பர் 1 தெரியுது. இல்ல மேம் நான் 4 ஹவர்ஸ் தான் தூங்குறேன். Sixth floor पे 6 और 5th बस अब नीचे जाएगी 5th தான் फुल है फुल है நம்ம டாப்ல இருக்கு 1%. இதுதான் அப்படியே காட்டணும் பின்னாடி தண்ணி வரும் வாங்க பாட்டுங்க அப்போ நம்ம ஒரு வந்துச்சுல
இதுவா இப்போ போய் நம்ம நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன்.